சிஎம்ண்ணே இன்னொன்று சொல்லிடுறேன். நிலக்கோட்டை தொகுதி வீல்நாயம்பட்டி பஞ்சாயத்து, திண்டுக்கல் மாவட்டம் வீல்நாயம்பட்டி பஞ்சாயத்து, நிலக்கோட்டை தொகுதி. அதுக்கடுத்து தான் வீல்நாயம்பட்டி பஞ்சாயத்து வரும். முசுவனூத்து எங்களுக்கு முசுவனூத்து தான் வரும். வீல்நாயம்பட்டி பஞ்சாயத்து வரும். முசுவனூத்து எங்களுக்கு விஓ வில்லேஜ் ஆஃபீஸர். எல்லோரும் நல்லா தான் வர்றாங்க. ஆனால் அந்த வர்றவங்களை ஃபுல்லாக மாற்றுறது, அந்த தலையறையை கொஞ்சம் மாற்ற முடியுமா உங்களால்? இவ்வளோ பேசுகிறீங்களே, எல்லாம் பண்ணுறீங்களே, தலையாரியை மாற்ற முடியுமா உங்களால்? எம்புட்டு விஓ வந்திருக்காங்க, ஆனால் தலையாரியை மட்டும் மாற்றவே முடியலை. எம்புட்டு செலவாகுது தெரியுமா எங்களுக்கு? எம்புட்டு செலவாகுது தெரியுமா? ஒரு வீட்டுக்கு பத்திரம் முடிச்சிட்டோம், பட்டாவும் வந்துருச்சு. பட்டாவுக்கு வரலைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்றாப்புல. ஏன்னு கேட்டால் லஞ்சம் வாங்கிறதுக்கு. அவர் பேர் என்னன்னு நிலக்கோட்டை தொகுதியில் ஐயனார் அண்ணன்ட்ட கேளுங்க. அவர் தானே எம்எல்ஏ, அவர்கிட்ட கேளுங்க. நிலக்கோட்டை தொகுதிக்கு முசுவனூத்துக்கு யார் தலையாருன்னு கேளுங்க. அவர் சொல்லுவார். நான் என் வீட்டுக்காரப்பில் வீல்நாயம்பட்டி ஊராட்சி 6வது வார்டு மெம்பராக இருந்த பிள்ளை. எம்புட்டு செலவாகுது தெரியுமா? ஒரு வீட்டு ரசீது வாங்க முடியுதா? வாங்க முடியலை. எம்புட்டு செலவு பண்ணி வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமில்ல? ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் வீடு கட்டுறோம்னா, அதாவது வீட்டு ரசீது வீட்டுக்கு அந்த சென்ட்ரிங் வீடா, ஒரு கூரை வீடா, ஒரு சீட்டு போட்ட வீடா, அப்படி கேட்டால் பரவாயில்ல. 400 ஸ்கொயர் ஃபீட்டா? 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,000 ரூபா கொடுப்பான். என்ன வீட்டு ரசீது போகிறதுக்கு 10,000மா? எதுக்கு நாங்கள் 10,000 தரணும்? வீட்டு ரசீதுக்கு வருஷத்துக்கு எவ்வளவோ அதைத்தானே கொடுக்க முடியும். எவ்வளோ கொள்ளை அடிக்கிறீங்க தெரியுமா? ஆனால் நீங்கள் உங்களை நான் சொல்லலை, நீங்கள் வந்ததுக்கப்புறம்னாலும் இதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். வீட்டு ரசீதுக்கு புதுசாக வீடு கட்டினா இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது யாருமே இந்த வீடியோ போடல. இங்கே நிலக்கோட்டையிலேருந்து யாரும் வீடியோ போட்டாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க, போடவும் மாட்டாங்க. நான் போடுறேன். இதெல்லாம் அநியாயம்னே. ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம். அதாவது ஒரு 10க்கு 10 ரூம்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டு, 20க்கு 20னா 200 ஸ்கொயர் ஃபீட்டு, 20க்கு 20னா 400 ஸ்கொயர் ஃபீட்டு. 400 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த வீட்டை கட்டுறதுக்கு எம்சாண்டு, சிமெண்ட்டு, கம்பி, அதுபோக லேபரு, இம்புட்டு விலையும் பார்த்து தண்ணி, அதுபோக தண்ணியை நாங்கள் வண்டிக்கு வாடகைக்கு எடுத்து நாங்கள் தண்ணியை விட்டு நாங்கள் வீடு கட்டணும். இம்புட்டையும் கட்டிட்டு உங்களை 5,000 ரூபா நாங்கள் கொடுக்கணுமா? என்னத்துக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? வருஷத்துக்கு எவ்வளோ வரி? ஒரு வீட்டுக்கு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வரி? நீங்கள் அதை நிர்ணயம் பண்ண முடியுதா? நிர்ணயம் பண்ணி வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா உங்களால்? கொடுங்க பார்ப்போம். இதை நான் யூடியூப்லேயும் போடுறேன், ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, யூடியூப்லேயும் போடுறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அதை முடியும். ஆனால் எங்கள் ஏரியா தலையாரி இருக்கார், முசுவனூத்து தலைவாரி. அவர் முசுவனூத்து தலையாரி. அவர் பேர் சௌரியார். நான் அதையும் சொல்லிடுறேன், சௌரியார். ரொம்ப மோசமான ஆளியா. நல்லவர் தான், காசு கொடுத்தா நல்லவர், காசு கொடுக்கலன்னா கெட்டவன். பார்த்துக்குங்க, எப்படின்னு பார்த்துக்குங்க. ஐயனாரண்ணன் தான் பார்த்துக்கிருப்பார். ஐயனாரண்ணன் பார்த்தா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்ப்போம்.